அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 25ல் 8ஆம் வகுப்பில் பொது தமிழ்லேருந்து இயல் 6 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார்? சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். அடுத்த வினா, களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்குந்து பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்குந்து இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் எது? ஆன்சர் புறநானூறு. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பாருங்க, திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா, பொறுத்துக. தூத்துக்குடியை நம்ம என்ன சொல்லுவோம்? தூத்துக்குடியை முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவோம். தூத்துக்குடியை முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவோம். சிவகாசியை குட்டி ஜப்பானோட ஒப்பிடுவோம். மதுரை பார்த்திங்கன்னா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையை தீப நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றினை தேர்வு செய்ய. சேரர்களோட சிறந்த துறைமுகங்களில் ஒன்று அப்படின்னா எது சொல்லுவாங்க? ஆன்சர் முசிறி. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? ஆன்சர் ஆ கௌரன். ஆ கௌரன். யானர் என்ற சொல்லின் பொருள் என்ன? யானர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் புது வருவாய். தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் திண்டுக்கல். பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குவது எது? பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குவது எது? ஆன்சர் ஈரோடு. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்த பாருங்க, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். மனமகிழ்ச்சி என்ற சொல்லுக்குரிய புணர்ச்சி எது? மனமகிழ்ச்சி என்ற சொல்லுக்குரிய புணர்ச்சி எது? ஆன்சர் கெடுதல். அடுத்த வினா, வில் கொடி இதில் என்ன வருதுன்னு கேட்குறாங்க. வில் கொடி திரிதல் விகாரம். மரவேர் கெடுதல் விகாரம். தாய்மொழி இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு தோன்றல் விகாரம். ஓகேங்களா? உப்பு கடலை குடிக்கும் பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? உப்பு கடலை குடிக்கும் பூனை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். அடுத்த வினா, வாரி என்பதன் பொருள் என்ன? வாரி என்பதன் பொருள் வருவாய். ஓதை அப்படின்னா ஓசை. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. வைகுகன்னா தங்குக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பெருநகையில் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது. பெருநகரில் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் இது? ஆன்சர் தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை. கதிர் கூட்டல் ஈன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கதிர் கூட்டல் ஈன அப்படிங்கிறத சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன? ஆன்சர் என்ன? கதிரீன அப்படின்னு வரும். கதிரீன. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் என்ன? கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பெருமழை. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை டேஷ் என்பர். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை என்னவா சொல்லுவாங்க? ஆன்சர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புணர்ச்சி. சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது? சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது? ஆன்சர் திண்டுக்கல். பொற்சிலை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது? பொற்சிலை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது? மெய் முதல் புணர்ச்சி. மெய் முதல் புணர்ச்சி. லூம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. லூம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆன்சர் தறி. ஸோ ஈரோட என்ன சொல்லுவோம்னா மஞ்சள் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஈரோட்டை
மஞ்சள் சந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருப்பூரை வந்து பார்த்திங்கன்னா பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லுவோம். சேலத்தை வந்து மாங்கனி நகரமும், கரூரை வஞ்சி மாநகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசிரியர், இதுக்கு ஆசிரியர் பேர் தெரியல. தஞ்சாவூரை பற்றின தருமபுரியை பற்றினது. தகடூர்னா தருமபுரி, ஓகேங்களா? ஸோ அதோட ஆசிரியர் பேர் யாருன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. அடுத்தது கடைசி வினா, சரியான விடையை தேர்ந்தெடுங்க. உடலோம்பல் என்பது இயல்பு புணர்ச்சிக்குரிய சான்று. ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் குணச்சித்திரங்கள், கன்னிவாடி முதலிய நூல்களை எழுதியிருக்காரு. கொங்கு மண்டல சதகம் நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது கோயம்புத்தூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்துள்ளது திண்டுக்கல்ங்கிறாங்க. இப்போ இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது 3மே சரியாக இருக்குது, ஓகேங்களா? 4வது இது தவறாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.